அங்கே அவருக்கு ரொம்ப வரவேற்பு இருக்குதான். அப்போ அந்த ஊழியர் என்ன செய்வார்? கட்டாயம் he will give a comments, he will give corrections. ஆனால் அது அவர் ஏற்றுக்க மறுக்கிறார். அது எப்படி என்னை கரெக்ட் பண்ணலாம் அவர்? கவனிங்க, இது அவிசுவாசம். படி கேளுங்க. சிலர் கடினப்பட்டு அவிசுவாசிகளாகி கூட்டத்திற்கு முன்பாக இந்த மார்க்கத்தை நிந்தித்த போது அவரை விட்டு விலகி சீஷரை அவரிடத்திலிருந்து பிரித்து கொண்டு திறனு என்னுடைய வித்தியாசாலையிலே அனுதினம் சம்பாஷித்து கொண்டிருந்தான். இங்கே பவுலுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, நான் சொல்லப்பட்ட வார்த்தை சிலர் கடினப்பட்டு அவிசுவாசிகளாகி. அப்போ அவிசுவாசம் வந்தாலே வாழ்க்கை கடினமாயிடும். இதை வேறு சொல்கிறாங்க அவங்க. அவர் சொல்லுவார், சொல்லிகிட்டே போட்டோம், நான் பண்ணுறதை பண்ணி தான் இருப்பேன். அவர் சொல்கிறத சொல்லட்டும், நான் பண்ணுறதை பண்ணுவேன். கடினம், இருதய கடினம். அன்பிலீஃப் வில் மேக் யுவர் லைஃப் ஹார்ட். உன்னை கடினப்படுத்தும், உன் வாழ்க்கையை கடினப்படுத்தும், உன் எதிர்காலத்தை கடினப்படுத்தும். மென்மையானவர்கள் தான் அவங்க, அவனை அறிந்தவர்கள், ஏற்றுக்கொண்டவர்கள், சபைக்கு போகிறது தான். தேர் நைஸ் பீப்புள். பட் அந்த அவிசுவாசம் வந்த உடனே இப்படி சொல்கிறாரே, யோசித்து பாருங்கள். எந்த ஊழியனும் யாரையும் குற்றப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. சிலர் இருக்கிறாங்க, நீ என்ன வேணால் பண்ணு, என்ன வேணால் செய், உன்னை கர்த்தர் ஆஸ்வதிப்பார், உன்னை உயர்த்துவார், இன்னும் 2 வீடு வாங்குவேன், 4 கார் வாங்குவேன். அது வேறு. தர் இஸ் நோ கரெக்ஷன்ஸ். வெறும் கன்சோலேஷன், ஆறுதல் தான். அதுக்கு ஆமேன் போட 1000 பேர் இருக்கிறாங்க. ஆமேன் ஆமேன், அவர் சொல்லிக்கூட முடிக்கல, இவங்க ஆமேன் ஆமேன்றாங்க. நீ மேன்மை அடைவாய், நீ வெளிநாடுகளுக்கு பரப்பாய், ஆமேன். ஆனால் when correct the people, nobody say ஆமேன். யாருக்கு ஆமேன் சொல்கிறதில்லை. என்ற இதை இப்போ கடினப்படுதோ அன்னை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. விசுவாசம் உங்கள் வாழ்க்கையை கடினப்படுத்தும். அது மட்டுமல்ல அன்பானவர்களே, அடுத்த வார்த்தை அதாவது தேவனை நிந்திக்க வைக்கும். ஹார்டன். இன்னைக்கு எவ்வளோ பேர் ஆண்டவர் அறிஞ்சவங்க கூட, என்ன பெரிய ஆண்டவர், என்ன பெரிய ஊழியம், என்ன பெரிய சபை, என்ன பெரிய பாஸ்டர், நான் பார்த்து அவர் பாஸ்டராக வந்தார், நான் இல்லைன்னா அந்த பாஸ்டரே இல்லை, நான் இல்லைன்னா அந்த ஊழியமே இல்லை, நான் கொடுத்த அவர் பெரிய ஆளானார். ஆல்வேஸ் அபாமினேஷன், நிந்திக்கிறது. டோன்ட் டூ தட். இப்போது அவிசுவாசிக்கிறவன் அடுத்தவன் ரொம்ப சரளமாக நிந்திப்பான். தே டோன்ட் நோ த ரியாக்ஷன்ஸ். பின் விளைவுகள் என்னன்னு தெரியல. அற்பமாக எண்ணுவது, மதிப்பில்லாமல் பேசுவது வேண்டாம். அவிசுவாசம் இல் ஆல்வேஸ் மேக் கொஸ்டின். தேவனுடைய வார்த்தையை கேள்வி கேட்க வைக்கும். அது எப்படி, இது எப்படி? ரோமர் 10:21. இஸ்ரவேலரை குறித்தோ கீழ்ப்படியாதவர்களும்